2026 விஜய் தான் வருவார். 2026 யார் முதல்வராக வருவாங்க? விஜய் தான். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, ஒரு மாற்றம் தேவை. கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிடுவார். அரசியலில் வந்து ஒரு மாறுதல் வரணும். கண்டிப்பாக டிஎம்கே ஸ்டாலின் தான். சீமானோட ஓட்டு தான் கண்டிப்பாக இந்த தடவை விஜய் வாங்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. 2026 யார் முதல்வராக? 2026 விஜய் தான் வருவார். அப்படி சொல்ல என்னென்ன காரணம்? காரணம் நிறைய காரணம் இருக்குது. ஆனால் விஜய் சும்மா பார்க்க தான் வருவாங்க, விஜய்க்கு ஓட்டெல்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தான் வருவாருங்க. ஒரு மாற்றம் நமக்கு பெருங்குடி திருவாரூர் தாங்க. ஆனால் திருவாரூர்லாம் இங்கெல்லாம் திமுக கோட்டை, இங்கெல்லாம் விஜய் ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. நேற்று வந்த கூட்டம் சும்மா விஜய் பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் கண்டிப்பாக வரலாம். விஜய் கண்டிப்பாக வரலாம். ஸ்டாலின் ஒரு வாய்ப்பு இருக்காங்க. நம்ம அப்படி சொல்ல முடியாது. வந்தாலும் வரலாம். எடப்பாடி இல்லை, எல்லாரும் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. வந்தாலும் தெரியும். ஒரு டைம் ஒருத்தருக்கும் ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அரசியலை பற்றி அவ்வளோதான் தெரியாது. 2026 விஜய் வருவாங்க. 2026 யார் முதல்வராக வருவாங்க? விஜய் தான். சொல்ல என்னென்ன காரணம்? விஜய் புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் மக்கள் விஜய்க்கு எல்லாம் சொல்கிறாங்க எப்படின்னா அந்த எதிர்கட்சி அவங்க எல்லாம் அவருக்கு அரசியல் தெரியல, அதெல்லாம் தெரியாமல் இருக்கு. வர வர பழகி போயிருக்கு. சும்மா சினிமா மாதிரி நடிச்சுக்கிட்டு பேசுகிறாரு. இல்லை அவர் தொண்டர் இதெல்லாம் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்க்க வரவங்க சும்மா பார்க்க வரவங்க ஓட்டு போட மாட்டாங்கிறாங்க. இல்லை, இளைஞர் ஓட்டு ஃபுல்லாக விஜய் ஓட்டு தான். எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்காங்க? வாய்ப்பு கம்மி தான். அவங்கள கட்சியில் ஊழல் இருக்குது, இது பிரச்சனை இருக்கிறனால அவங்களாங்க. அதுமாதிரி டிஎம்கேவும் கஷ்டம்தான். வாய்ப்பு கிடையாது. குறைஞ்சி போச்சு. சீமானுக்கு வாய்ப்பே கிடையாது. பேசுகிற பேச்சு எப்படி என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல என்ன சொல்ல எங்கே போராட்டம்னாலும் போகிறாரு. மக்களுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்கிறாரு. மலையை மாநாடு நடத்துகிறாரு, தண்ணிக்கு மாநாடு நடத்துவார். ஆனால் என்ன பேசுறதுன்னு அவருக்கே தெரியாது. அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அவர். அதிக வாய்ப்பு விஜய்க்கு தான், தளபதிக்கு தான். நாங்கள் திருவாரூர் தான். 2026 யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்குங்களா? ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி சொல்ல என்னென்ன காரணம்? அவர் நல்லா செய்கிறார் மக்களுக்கு, அதனால் அவர் தான் வரணும். திருவாரூர் அவர் தான். விஜய்னா எனக்கு அவர் பிடிக்கல. ஏன்னா ஏன் பிடிக்கல? எனக்கு பிடிக்கல. அவர் சின்ன பிள்ளைவருக்கு என்ன தெரியும் நாட்டை பற்றி. சீமான் வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அவர் தான் வாய்ப்பு. எல்லா போராட்டம்லாம் பண்ணுறாரு, எல்லா பிரச்சனைகளுக்கும் மக்களுக்கு குரல் கொடுக்காரு. ஏன் சீமான் வர மாட்டான்னு சொல்கிறீங்க? இல்லை, அவர் வாய்ப்பு இல்லை. மக்களை அறிமுகம் தெரியணும்ல. எடப்பாடி அவர் வாய்ப்பை சுத்தம் எனக்கு அவர் முடியாது. 2026 இவர் தான் எங்கள் தளபதி தான். ஆமாம். டிவிக்கே தான். சொல்ல என்னென்ன காரணம்? இல்லை, ஒரு மாற்றம் தேவை. அதனால் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கணும். ஆனால் இங்கே திமுக ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது. விஜய்க்கு அரசியலே தெரியல, அவரெல்லாம் வின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, எல்லோரும் வரும்போது அதேமாதிரி சொல்கிறாங்க. இப்போ நேற்று கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்தோம். நம்ம மற்ற மாநாடுக்கு இல்லாத மாதிரி இல்லாத அளவோட சும்மா சாதாரண ஒரு 10 நிமிஷம் அவர் பேச வந்ததுக்கே பயங்கரமான கூட்டம் இருந்துச்சுல்ல. அதனால் எல்லாமே ஓட்டாக மாறினா கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார். கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், நினைக்கிறோம். ஆனால் அது ஓட்டாக மாறாது, சும்மா பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அவரே பதில் சொல்லியிருக்காரு. அங்கேயே கேள்வி கேட்டார், அங்கே எல்லாருமே பதில் சொன்னாங்க போல இருக்கு. கண்டிப்பாக திமுகவோட கோட்டை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாரூர் திமுகவோட கோட்டை, இங்கே விஜய் ஆதிக்கம் செலுத்த முடியாதுன்றாங்க. இல்லை, அதான் வர எலெக்ஷனில் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஓட்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. திமுகவில் இருக்கிறவங்களும் சரி, அதிமுகவில் இருக்கிறவங்களும் சரி, மற்ற கட்சிகள் சார்ந்தவங்களும் சரி, இல்லை அவங்க பசங்களுக்கோ அவங்க குழந்தைங்களுக்கு ஏற்ப ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. 2026 அப்போ விஜய் ஆட்சி பிடிப்பார். கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிடுவார். ஸ்டாலின் விஜய் இருக்கு, யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னா? வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத விட நல்லவங்க தான் நல்லாயிருக்கும். நல்லது செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க பக்கம் எல்லா மக்கள் நிற்பாங்க. எப்படி பார்க்குறீங்க விஜய் அவரோட அரசியலை? அரசியலில் ஒரு மாறுதல் வரணும்.
மாற்றம் இருக்கணும். மாற்றம் இருந்தால் தான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும். மாற்றத்திற்கான தலைவராக விஜய் இருப்பாருங்களா? கண்டிப்பாக இருப்பார். ஸ்டாலின் அவரோட ஆட்சி எப்படி இருக்குங்களா? அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அது என்னென்னு மக்களுக்கே தெரியும். மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்கிறத விட மக்களே புரிஞ்சுக்குவாங்க. 2026 யார் முதலமைச்சராக வர வாய்ப்பு இருக்குன்னா விஜய், ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் இருக்காங்க. விஜய்னா கண்டிப்பாக வந்து டிஎம்கே ஸ்டாலின் தான். ஏன்னா இது வந்து திருவாரூர் வந்து டிஎம்கேவோட கோட்டை. அதனால் கண்டிப்பாக வந்து டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. ஆளுங்கட்சியாகவும் வருவாங்க. அதிக சீட்டு கிட்டத்தட்ட 200 தொகுதியை ஜெயிப்பாங்க. எப்படி நான் பார்க்குறேன், சில காரணத்து விஜய் எதிர்ப்பு சொல்லுவாங்க, சில விஷயங்கள்லாம் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து அவரோட பிரச்சாரம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப இறங்கி ரொம்ப டெப்த்தாக அவர் அந்தளவுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. அவரோட பேசுகிற டைமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அந்தளவுக்கு தான் பேசுகிறாரு. அவர் ரொம்ப அவருடைய பிரச்சாரம் வந்து அந்தளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு ரீச் ஆகலை. அவரை பார்க்குறதுக்கு தான் போகிறாங்களே தவிர அவர் என்ன பேசுகிறாருன்றதை பார்க்குறதுக்கு யாருமே போக மாட்டாங்க. அவர் பார்க்கணுன்னு மட்டும்தான் போகிறாங்க. அவர் என்ன பேசுகிறாரு, என்ன குறைய சொல்கிறாரு, அது வந்து மக்கள்கிட்ட இன்னும் சரியாக ரீச் ஆகலை. ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு அவர் தான் வந்து கண்டிப்பாக முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் வருவார். 200 தொகுதிகள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார். எடப்பாடி அவர் வர வாய்ப்பு இருக்காங்க. எடப்பாடி வந்து அதிமுக வந்து பல அணிகளாக பிரிஞ்சு இருக்குது. அது வந்து திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியிலே வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டணி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, கூட்டணி கட்சி தலைவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அது வந்து பிஜேபிகிட்ட வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரீச் இதாக இல்லை. திமுகட்ட வந்து கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போகிறது, அவங்கள ஒத்துமையாக வச்சு இது பண்ணுறது, அது வந்து திமுகட்ட வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. எல்லோரும் ஒத்துமையாகவும் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக திமுக அதிக வாய்ப்பு இல்லை. சீமானோட ஓட்டு தான் வந்து கண்டிப்பாக இந்த தடவை வந்து விஜய் வாங்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். சீமானோட ஓட்டும் ஏடிஎம்கேவோட ஓட்டும் தான் விஜய்க்கு வருமே தவிர திமுகவோட ஓட்டு வந்து அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக அதனாலேயே ஜெயிக்க ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. சீமான் வர வாய்ப்பு இருக்காங்க. சீமான் வந்து ஓட்டுகள் வந்து என்னை பொறுத்தவரை சீமானோட ஓட்டுகள் வந்து இந்த தடவை குறைய தான் வாய்ப்பு இருக்கே தவிர, சதவீதம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கே தவிர அதிகரிக்க வாய்ப்பு இல்லை.